ஸ்மால் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்டில். லிட்டில் அப்படின்றது இப்போ சில்ட்ரன் பற்றி பேசுகிறோம், அப்படி இல்லைன்னா ஒரு குவான்டிட்டி பற்றி பேசுகிறப்ப நம்ம லிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் அ லிட்டில் பாய் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைனி. டைனி அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போது பேபியோட ஹேண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப நம்ம டைனி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பேபிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டைனி அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் மினி. மினி அப்படின்றது ஒரு விஷயத்தோட ஸ்மாலர் வெர்ஷனை தான் நம்ம மினின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஃப்ரிட்ஜும் இருக்கும், அதோட ஸ்மாலர் வெர்ஷனாக சின்ன ஃப்ரிட்ஜும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மினி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ மினி ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் காம்பேக்ட். காம்பேக்ட் அப்படின்றது அதுவும் சின்னதாக தான் இருக்கும், பட் தென் அது ரொம்ப ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணாது. அதுவும் இல்லாமல் அது நல்லா வெல் அரேஞ்ச்டாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ காம்பேக்ட் கார் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்மால் பதிலாக இதெல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஓகே. English Cafe. We present you the perfect English.